சூப்பனாக எவன் சூப்பனாக வந்துட்டு இப்பொழுது அவர் எழுதி என்னுடைய காம ஆசையை தீர்த்துக் கொள்றீங்க. என்னங்க என்னங்க என்ன தெரியவில்லையா? ராவனுடைய தங்கை எவன் சூப்பனாங்க. என்னங்க உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு காம ஆசை வந்து விட்டது. ஆகையினால் என்னை கட்டி எடுத்து ஒரே ஒரு முத்தத்தை கொடுத்துட்டா இந்த இடத்தை விட்டு நான் போயிடுறேங்க. உங்களை பார்க்கும் பொழுது எனக்கு காதல் ஆசை பிறந்து விட்டது. ஆகையினால் அடைந்தால் உங்களை தான் அடைய வேண்டும் என்று ஓடி வந்திருக்கீங்க. என்னை கட்டி இணைத்து ஒரே ஒரு முத்தமாவது கொடுங்க. நீ ஆசைப்படுவது தகாத ஆசை. ஏன் என்று கேட்டால் நான் ஏற்கனவே திருமண ஆனவை ஏழை பத்திரி விருதை ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாக தமக்கான நினைவன் நான். அப்படி சொல்வதி என்னை பார்த்து கட்டி எடுத்து முத்தம் தர வேண்டும் என்று கேட்டு விட்டீரி. ஆசை வேண்டாம் அம்மா சொல்வதை கேளுங்க. என்னங்க ஒரு முத்தம் கொடுக்கறதுக்கு என்ன குறைஞ்சிட்டு போறீங்க? ஒரு முத்தம் தானே கொடுத்தா போகுது. என்னங்க தப்பு? என்னங்க இப்படி எல்லாம் சொன்னா உங்களை விட போவதே கிடையாது. எப்படி தெரியுமாங்க? ஒரு என்னங்க இது வரைக்கும் எத்தனையோ ஆணை பார்த்திருக்கேன். உங்களை ஒரு ஆணை இது வரைக்கும் பார்த்ததே கிடையாதுங்க. எனக்கு கட்டி எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துருங்க. பேராசைப்படக்கூடாது. சொல்லிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆசை உனக்கு வரக்கூடாது, எனக்கு வரக்கூடாது. நீ எப்படிப்பட்ட பெண் தெரியுமா? சொல்லுங்க. பால் என்று நம்பியிருக்கிறேன். ஆனால் அந்த பாலிலே துளி விஷம் கலந்திருப்பது தெரியாமல் போய்விட்டது. வேண்டாம் சொல்வதை கேள் அரவணைக்காதே. என்னங்க இப்படி எல்லாம் சொல்லியிருந்தா விட போவதே கிடையாது. எப்படி தெரியுமாங்க? பூஜைக்கு வந்த மகனேவா
வேற யாரு? என்னோட அழகிற சிந்தனை தம்பி இருக்கிறான். உன்னை விட அழகு உங்க தம்பி இருக்கிறாரு. ஆமா. என்னங்க இருவருமே வாங்க. அடி பாவி. என்னங்க? எல்லாம் ஒரு பெண் தானா? என்ன? சரி, உன் ஆசை இருக்கிறவள்தானே? ஆமா. அதோ பாத்தியா? காலகத்தில் வழியாக தம்பி வேகமா வந்து கொண்டிருக்கிறான். அவன் கிட்ட பண்றதுக்கு மொத்தமா தீத்துருவான். இவ்வளவுதானே? காதலாசியே. சரிங்க. போயிட்டு வாமா. போயிட்டு அதோ வரட்டுமா? வராம்பா. வேகமா வராம்பா. என்னங்க? யாருங்க நீங்க? பே 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 பே. ஊமியா நீங்க? ஆமே. என்னங்க? காதுனா கேக்குமா? ஐயா பே. பரவாயில்ல, வாயும் பேச முடியல, காது கேட்கல, ரெண்டுமே இருந்தாலும் பரவாயில்லைங்க. எனக்கு தேவை முத்தம். வந்து குடிங்க ஒரு முத்தத்தை. ஏய் பெண்ணே, என்னது? யார் நீ? எதற்காக வந்த? என்ன காரணம்? அதை சொல்லு பெண்ணே, யார் நீ? என்னங்க? என்ன தெரியலையா? தெரியல. நானும் ராவணின் தங்கை சூர்பனகைங்க. சூர்பனகையா? ஆமா. இதோ பார் பெண்ணே, உனக்கு காதலாசை வந்து விட்டால் உன்னுடைய அண்ணன் ராவணனை நீக்கின்றானே, அவரிடம் சொல்லிட்டு நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும். என்னை கண்டுபிடிச்சு முத்தம் கேட்கின்றாயே, அதெல்லாம் கொடுக்க முடியாது, போ. எனக்கு நீங்க என்ன வார்த்தை கூறலாம் தெரியாது. எனக்கு தேவை ஒரு முத்தம். என்னை கட்டி எனக்கு ஒரு முத்தமாக கொடுங்க. தர முடியாது. எனக்கு உங்களை பார்க்கும்போது எனக்கு காம ஆசை இருந்து விட்டது. ஆகையினால் அடைந்தால் உங்களை தான் அடைய வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்குது. நீங்க மட்டும் என்னை கட்டி எடுத்து ஒரு முத்தம் கொடுத்து விட்டால் என் சித்தம் தெளிந்துடும், என் சித்தம் கொடுத்துடுங்க. ஒரு கட்டி எடுத்து ஒரு முத்தம் கொடுங்க. இதோ பார் பெண்ணே, உனக்கு காமம் பிறந்து விட்டால் என்னிடம் வந்து முத்தம் கேட்கின்றாயே, அதெல்லாம் தர முடியாது. வந்தவரை பார்த்துட்டு போ பெண்ணே. என்னங்க என்ன? இப்படிலாம் பேசி கொண்டிருந்தா உங்களை விட போறது கிடையாது. என்னங்க கண்ண ரசக்காரி கூடி சொல்லி முத்தே கூடி இதோ பார் பெண்ணே, நான் எத்தனை முறை உரைத்தும் என்னுடைய வார்த்தை கேட்கவில்லை. உன்னை கண்டுபிடித்து முத்தம் தர வேண்டும். அதற்கு இந்த இடம் போதாது. அதோ தெரியுது பார், அந்த இடமா? உன்னுடைய ஆசை யாரா இந்த பேதாரம்? இவள் யார் என்று தெரியும்.
முடியாதா? சுத்தமா ஆமா. முடியாதுடி. முடியாதா? ஏய். இப்போதான் போத என் அண்ணனுக்கு போத பைக்கு பை பைக்கு பை ஏய், வந்து ஏய், எங்கடி போற? என் அண்ணனுக்கு போத அங்கேயே போடி. பைக்கு பை பை. சும்மா விட மாட்டேன். ஓடி போடி. பாத்தியாடா? இப்போதே சென்னிலங்கிக்கு செல்கிறேன். அண்ணனிடத்தில் சொல்கிறேன். உன்னை படிக்க படித்திருக்கேன் என்று சொல்லிவிட்டார். தம்பி லட்சுமணா, அண்ணா பருவ